வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது பிறவகை என்னது பிறச்சி என்று அந்த தொல்காப்பியன் காலத்திற்கு முன்பாகவே ஆட்சியிலே இருந்த மக்கள் இந்த நிலவுடைமை சமூகமான மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள். தொல்காப்பியன் அடித்து கூறுகிறான், ஏரோர் களவழியும் தேரோர் தேரோடி வேற்றியும் என்று கூறுகிறான். ஏறும் போரும் இந்த மக்களினுடைய குலத்தொழில் என்று அவன் தெள்ள தெளிவாக கூறுகிறான். பிறப்பதும் உண்டோ முட்டாளை, தோளில் பிறப்பதும் உண்டோ தொழும்பனே, இடையில் பிறப்பதும் உண்டோ எருமையே, காலில் பிறப்பதும் உண்டோ கழுதையே, நான்முகன் உளவன் நான்முகன் உளனோ என்பான் நாயே, புழுகடா புகன்றவை எல்லாம் போலியே என்ற பாரதிதாசனின் புனித வரிகளை தொட்டு வணங்கி இந்த தாய் தமிழ் மண்ணில் திராவிட சுடுகாட்டு சாம்பலை வேரோடும் மண்ணோடும் புடுங்கி எறிந்த உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என் அண்ணன் தாய்ப்புலி சீமான் அவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்த இந்த வாய்ப்பை நான் என் வாழ்நாள் பேருவோகையாக நான் எண்ணுகிறேன். என் அன்புக்குரிய மக்களே, தொல்காப்பியன் காலத்திற்கு முன்பு நிலக்கரால் ஆட்சி இருந்ததற்கான சான்றுகள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை கொட்டி கிடக்கிறது. வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது பிறவகை என்னது பிறச்சி என்று அந்த தொல்காப்பியன் காலத்திற்கு முன்பாகவே ஆட்சியிலே இருந்த மக்கள் இந்த நிலவுடைமை சமூகமான மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள். தொல்காப்பியன் அடித்து கூறுகிறான், ஏரோர் களவழியும் தேரோர் தேரோடி வேற்றியும் என்று கூறுகிறான். ஏறும் போரும் இந்த மக்களினுடைய குலத்தொழில் என்று அவன் தெள்ள தெளிவாக கூறுகிறான். அப்பேற்பட்ட மக்களை ஜூன் 6, 1936 பின்பாக இதுல எஸ்சி பட்டியலில் வைத்ததன் விளைவு நாள்தோறும் அனுபவிக்கக்கூடிய அசிங்கங்களை துடை தெரிவதற்காகத்தான் சீமான் என்ற ஒரு பெரு நெருப்பு, பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் எந்த நாதாரி நாய்களும் எந்த அரசியல்வாதிகளும் இலவச ஓட்டுக்காக இந்த மக்களை அறுவடை செய்த ஈனப்பய கூட்டம் எவனாவது இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த சான்று உண்டா? இந்த திராவிட பொறுக்கிகள் வீடுதோறும் வந்து 1000, 2000, 3000 அண்டா குண்டா குக்கரு அவன் பொண்டாட்டிமார்கள் மட்டும் கூட்டி தரல. இதுக்காக அண்ணனை மன்னிக்கணும். அதை மட்டும் கூட்டி தரல, அத்தனையும் செய்யறான். இதத்தான் அண்ணன் இது பெரியார் மண்ணடா, பெரியாரே மண்ணு அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் முன்னாடி சொல்றேன். சென்னை தியாகராயர் பெருநார் கூட்டத்தில் ஈவேரா அவர்கள் சொல்றாரு, ராமசாமி நாயக்கர் சொல்றாரு, என்னுடைய கட்சியிலே பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அவன் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக, தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதற்காக தான் பொண்டாட்டி பிள்ளைய கூட கூட்டி கொடுத்து அவன் தன்னை அந்த அதிகாரத்துக்கு போவான்டான்னு சொன்னான். அது இன்னைக்கு நடக்குதா இல்லையா? என்னுடைய அன்புக்குரிய மக்களே, சோழ மன்னன் சோழ நாட்டில் ஆட்சியிலே இருக்கிறான். அங்க நாகனார் என்ற ஒரு பெரும்புலவர் இருக்கிறார். அந்த நாட்டிலே துப்புரவாக மழை இல்லை. நாகனார் என்ற புலவர் அவர் சொல்கிறார், உன்னுடைய தற்புகளை பரப்புவதற்காக நீ ஆட்சி கட்டிலே இல்லை மன்னா, நான் சொல்வதை கேள், இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்களையும் உழவரக்கூடியும் நீ காப்பாற்று, உன்னுடைய நாடு சுபிசமாக இருக்கும் என்று சொன்னான். நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் என்று சொன்னான். பெருமழை பொழிந்தது என்று வரலாறு சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அப்போது சொல்லுகிறான், மீண்டும் சொல்லுகிறான், நாகனார் என்ற பெருபுலவன் சொல்லுகிறான், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்கொற்ற குடை வெயிலுக்கு பிடிக்கிறதுக்கு இல்லப்பா, வெண்குற்றை என்பது மக்களுக்கு நீதியான ஆட்சியை கொடுப்பதற்காக உன் கையிலே வெண்கொற்ற குடை இருக்கிறது என்று கிள்ளிவளவனிடம் நாகனார் என்ற ஒரு பெரும்புலவன் சொன்னதுக்கான சங்க சான்று உண்டு. அதே வெண்கொற்ற குடுகை மரபு வரி தொடர்ச்சி அருந்து விடாமல் ராஜபாளையம் குடும்பங்கள் இன்று வரை வெண்கொற்றை குடையை திருவிழாவாக ஏற்றி நடத்தக்கூடிய ஒரே சமூகம் மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள். அந்த தேவேந்திர குல வேளாளர்களின் சமூகத்தின் கண்ணீரை துடைக்க வந்த மாமணி எங்கள் அண்ணன் சீமான் தொட்ட அத்தனை போராட்டங்களும் வெற்றிதான். எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றிதான். நிச்சயமாக பாருங்க, அண்ணன் கையில் எடுத்து இன்னைக்கு தேனி திணறுகிறது. உடனடியாக பாருங்க, ஒரு 10 நாள்ல ஒரு நல்ல செய்தி உறுதியா வரும். ஆனா நான் அண்ணன் பெத்து போட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறது
அவன் பெத்து போடுற புள்ளைக்கு பூரா தகப்பேன், ஆதி தகப்பேன் அண்ணன் சீமா. ஆனா பேர் வைக்கிறது அந்த எச்ச நாய். வீட்டுக்கு ஓட்டு கேட்டு எந்த நாயாவது வந்தா என்னுடைய பட்டியல் வெளியேற்றை செஞ்சு கொடுக்காத உன்னைய வெள்ளக்க பார்த்த கொண்டிய பிஞ்ச செருப்பு கொண்டிய அடிப்பட்ட திராவிட நாய்களை என்னைக்கு நீங்க விரட்டுறீங்களோ அன்னைக்கே தமிழ் தேசியம் மலரும். அண்ணன் சீமானுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திட்ட உங்ககிட்ட மடியாந்தி பிச்சையா கேட்கிறேன், ஒரு மான தமிழன் பின்னாடி வாங்கடா. இனிமேலும் கேவலம் கட்டு போகாதீங்க, இனிமேலும் நாசமா போகாதீங்க. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் ஆடையும் மாடையும் மரத்தையும் ஏன் இந்த புழு பூச்சியை கூட காப்பாத்த ஒரு தலைவன் பிறந்து வந்திருக்கான். அது அண்ணன் சீமான் வடிவில் வந்திருக்கான். கண்ணுகோவன் பாண்டியன் என்ற ஒரு பாண்டியன் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை இந்த மண்ணில் களப்பிரர் என்ற ஒரு இனப்பை கூட்டம் ஆழ்ந்தான். 7ஆம் நூற்றாண்டில் கடுங்கோன் பாண்டியன் என்ற ஒரு மாமன்னன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியாது, வந்தான் களப்பிரர்களை வேறறுத்தான் என்பது வரலாறு. அதை போல இந்த தமிழ் மண்ணில் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக வேறறுக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் அண்ணன் சீமான். அண்ணன் சீமானுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகமே, உலக தமிழர்களே, தமிழர் குடிகளே, அண்ணன் கரத்தை தயவு கூர்ந்து வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.